Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. ஏன் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில், அவருக்கு நெருக்கமானவர்கள் வீட்டில், கதிரானந்த் வீட்டில் ஏன் இந்த சோதனை, இடி சோதனை ஏன்? ஆனால் துரைமுருகன் கேட்டால் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு யார் வந்திருக்காங்கன்னே தெரியல, எனக்கு இன்னும் தகவலே வரல, உங்களுக்கு தெரிஞ்சுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதிமுக மேல திமுக ஆட்சியில 8 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க முன்னாள் மந்திரிகள் பேர்ல. அது விஜயபாஸ்கர், காமராஜின் பல பேர் இருக்காங்க வரிசையா. அந்த 8 எஃப்ஐஆர்ல ஒரு எஃப்ஐஆர்ல கூட உள்ள பூந்து என்ன ஏதுன்னு இடி விசாரிச்சு பார்க்கல. ஏடிஎம்கே விஷயத்துல உள்ள தலையிடவே மாட்டேன்றாங்க. அதுதான் ஏடிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் ரகசிய ஒருவருக்கான இருக்கு. ஏன்னா நீங்க பொன்முடி மேல மணல் கேஸ்ல உள்ள வரீங்கல்ல, செந்தில் பாலாஜி கேஸ்ல அப்பாயின்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் ஊழியர் அப்பாயின்மெண்ட்ல உள்ள வரீங்கல்ல, அப்போ இந்த கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கல, டிவிஎஸ்சி நல்லா விசாரிச்சு தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கான். அது கோர்ட்ல தானே இருக்கு அந்த எஃப்ஐஆர்லாம். ஏன் அந்த எஃப்ஐஆர்ல சொத்து குவிப்பு நிறைய இருக்கு, ஏன் நீங்க எந்த குற்றச்செயலில் இந்த சொத்தெல்லாம் வாங்கினீங்கன்னு ஏன் எஃப்ஐஆர்ல இடி உள்ள வர மாட்டேன்னா? ஏடிஎம்கே மேல உங்களுக்கு என்ன கரிசனம், உங்களுக்கு அவ்வளவு கரிசனம் விஷயம்? எத்தனை கேஸ் பதிவு பண்ணீங்க? 5900. கைது பண்ணவங்க எவ்வளவு பேர்? 543 பேர், 513 பேரை கைது பண்ணிருக்கீங்க. என்ன உங்க இன்வெஸ்டிகேஷன், என்ன உங்க திறமை, இன்வெஸ்டிகேஷன் திறமை? தீர்ப்பு இல்லாமே தண்டிக்கிற ஒரே கேஸா அது இருக்கு. பிஎம்எல்ஏ கேஸ்லாம் இருக்கு, தீர்ப்பே வழங்கல. ஆனா நமக்கு தொடர்ந்து சிறையிலே இருக்கான். சிறையிலே இருக்க எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம இந்த விசாரணை கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை சிறையிலேயே நீங்க எவ்வளவு நாள் போட்டு வைப்பீங்க? ஏன் குஜராத்ல முந்திரா துறைமுகத்துல ஹீரோயின் ஹிராயின் மருந்து இறக்குமதி ஆகிட்டே இருக்கு கோடிக்கணக்கான மதிப்புல. இதை பத்தி ஏதாவது கண்டுக்கிறாங்களா? இடி யாருக்கு போது என்ன போதும் கண்டிக்கிறாங்களா? எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. அதானிக்கு மட்டும் ஆதாயம் பண்றதுக்காக 3 விதமான காரியங்களை பண்ணிருக்காங்க. என்டிடிவில ரைடு பண்ணி அது மேல ஏதோ கேஸை புக் பண்ணி கடைசியில் கம்பெனி என்டிடிவி அதானி கையில மாறின உடனே கேஸை முடிச்சிட்டாங்க. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகிய நண்பர்களே. துரைமுருகன் வீட்டில் இடி சோதனை ஏன், இதன் பின்னணி என்ன, இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். ஏன் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில், அவருக்கு நெருக்கமானவர்கள் வீட்டில், கதிரானந்த் வீட்டில் ஏன் இந்த சோதனை, இடி சோதனை ஏன்? இல்லை, இதுவரையும் இந்த தகவல் எப்படி பார்த்தீங்கன்னா 2019 தேர்தலில் கதிரானந்த் அங்கே எலெக்ஷன் நின்னார் இல்லையா? அப்போ நிற்கும் பொழுது அவருடைய அந்த திமுக கட்சிக்காரர் பூச்சி சீனிவாசன் ஒருத்தர் நினைக்கிறேன், அவர் வீட்டில் ஒரு 11 கோடி ரூபாய் கேஷ் ரெக்கவர் பண்ணாங்க தேர்தல் போது விநியோகத்துக்காக வச்சுன்ற மாதிரி. ஸோ அதை பற்றின விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த பூச்சி சீனிவாசனை அவ்வப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே போந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த 11 கோடி எங்கே இருந்தது, எப்படி சம்பாதிச்சிங்க, என்ன ஏது, எந்த குற்றச்செயலில் ஈடுபட்டீங்க, எந்த கான்ட்ராக்ட், ஏதோ சம்திங் எடுத்துகிட்டு விசாரிச்சுட்டே இருக்காங்க. அதோடைய தொடர்ச்சி தான் இப்போ இன்றைக்கி மறுபடியும் இந்த இடியோடைய சர்ச் நடந்திருக்கு. ஆக்சுவலாக துரைமுருகன் வீட்லேயும் சரி, கதிரானந்தும் கிட்டத்தட்ட அதே வீட்டில் தான் இருக்கார். அங்கேயே தான் நடந்திருக்கு, 2 நடந்திருக்கு. ஆனால் துரைமுருகனை கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு யார் வந்திருக்காங்கன்னே தெரியல, எனக்கு இன்னும் தகவலே வரல, உங்களுக்கு தெரிஞ்சுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இது அந்த பழைய கேஸோடைய தொடர்ச்சி தான் இது போயிட்டு இருக்கிறதா பார்க்குறோம். அது இனிமேல் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன விதத்தில் வருவாங்க, அவங்க இனிமேல் சம்மன் கொடுப்பாங்க. சம்மன் கொடுத்துரு இன்னைக்கு ஏதாவது தேடுதல் வேட்டையில் ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா, எப்படி பூஜை சீனிவாசனை விசாரிச்சாங்களோ அதே மாதிரி கதிரானந்துக்கு சம்மன் கொடுப்பாங்க. அதே மாதிரி துரைமுருகனுக்கு கூட சம்மன் கொடுக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா செக்ஷன் 50 ஆஃப் தி பிஎம்எல்ஏ ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இடி சம்மன் கொடுத்தா நீங்கள் ஆஜராகணும். ஏன்னா அதுக்கு சிவில் கோர்ட் பவர் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் அது ஆஜராக ஆகாத நீங்கள் சமாளிக்க முடியாது. ஒரு தடவை சமாளிக்கலாம், 2 தடவை சமாளிக்கலாம், 10 தடவை சமாளிக்கலாம், கெஜ்ரிவால் மாதிரி 8 தடவை சமாளிக்கலாம். ஒவ்வொரு தடவை நீங்கள் அப்பாயிண்ட் உங்களை மணிக்கணக்கில் உங்களை விசாரிச்சுட்டு கடைசியில் ராத்திரி 1:40 உங்களை கைது பண்ணுவாங்க. இப்போ ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ, ஹரியானா காங்கிரஸ் எம்எல்ஏ சுரங்க ஊழலில் மாட்டினார். அவரை கூப்பிட்டு காலையிலேருந்து விசாரிக்கிறாங்க, ராத்திரி 1:40 கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி விசாரிச்சோன்னா அவர் எனக்கு மேலே இருக்கிற கேஸை ரத்து பண்ணுன்னு போடுறாரு. அவர் இப்போ 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்தப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, இந்த கேஸில் ஒரு ஆதாரத்தையும் உங்களால் சப்மிட் பண்ண முடியல, அவர் 15 மணி நேரம் விசாரிச்சிருக்கீங்க, 1:40 ராத்திரி கைது பண்ணிருக்கீங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே உங்களுக்கு மனிதாபிமானமே கிடையாதா, உங்களுக்கு மனிதாபிமானம் இந்த ஒரு விஷயமே தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எவ்வளோ ஒரு ஆளுங்கட்சியோட கைப்பாவையாக எவ்வளோ மோசமாக செயல்படுது பாருங்கள். இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இது திமுகவுக்கு இது புதுசு இல்லை. ஏற்கனவே செந்தில் பாலாஜி இருக்காரு, ஏற்கனவே பொன்முடி இருக்கார், ஏற்கனவே அனிதா ராமச்சந்திரன் இருக்காரு,
அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, பல பேர் பல இடி கேஸை சந்திச்சுன்னு தான் இருக்காங்க. இடி வந்து பாஜகவுக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவங்கள வந்து குறி வச்சு பார்த்து கரெக்டா வேலை செய்யுது. நீங்க 2019 சொன்னதுனால அந்த ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் வேலூர் தொகுதிக்கான தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டது. ஒத்தி வச்சு அப்புறம் கதிரானந்தன் வின் பண்ணார். 10,500 குறைஞ்ச ஓட்டு வித்தியாசம். ஆனா இப்போ இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இதுக்காக இப்போ ரெய்டு பண்ணணும்? இதுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? இந்த டைமிங் முக்கியமானதா? இல்லை, இதில் வந்து பெரிய பொலிட்டிக்கல் டைமிங்லாம் நான் இப்போ பார்க்கல ஆக்சுவலாக வந்து. ஏன்னா பாஜகவை தொடர்ந்து வந்து திமுக எதிர்த்துட்டு இருக்காங்க. பாஜகவை எதிர்க்கிறது தான் திமுகவோட ஒரு யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அல்டிமேட் செல்லிங் பாயிண்ட்ன்ற மாதிரி. அதுதான் வந்து அவங்களுடைய ஓட்டு வங்கிக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி பாஜகவும் திமுகவுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்காத இருக்கிறது, அதிகாரங்களை பிடுங்கிறது, கவர்னர் மூலமாக பல பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, தொடர்ந்து இவங்க பாஜக தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த தொல்லைகளில் ஒன்றா தான் நான் இடியோட பிரச்சனைகளை பார்க்குறேன் நான். அதுக்குன்னு வந்து செந்தில் பாலாஜியோ இல்லை கதிர் ஆனந்தோ இல்லை ராதாகிருஷ்ணனோ அனிதா ராதாகிருஷ்ணனோ இல்லை பொன்முடியோ ஊழலே பண்ணாத இருக்காங்க அப்படின்லாம் நான் எந்த விதமான இதுவும் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எதிர்கட்சி ஆளுற மாநிலங்களில் ரொம்ப இதாக இருக்காங்க. இப்போ உதாரணம் எடுத்துக்கோங்களேன், அதிமுக மேலே வந்து திமுக ஆட்சியில் வந்து 8 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க முன்னாள் மந்திரிகள் பேரில். அது வந்து விஜயபாஸ்கர், காமராஜின்னு பல பேர் இருக்காங்க வரிசையாக. அந்த 8 எஃப்ஐஆரில் ஒரு எஃப்ஐஆரில் கூட உள்ளே பூந்து என்ன ஏதுன்னு இடி வந்து விசாரித்து பார்க்கல. ஆனால் அதே சமயம் வேறு ஏதாவது மாநிலங்களில், நம்ம மாநிலங்களில் எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட எஃப்ஐஆரில், அது சுரங்க ஊழலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஊழலாக இருந்தாலும் சரி, ஊரில் இருக்கிற எல்லா கிரிமினல் சட்டங்கள் மேலேயும் பதிவு பண்ணப்பட்ட அந்த எஃப்ஐஆர் எடுத்து எதிர்கட்சி ஆளுற மாநிலங்களில் போய் இடி உள்ளே பூந்து பிஎம்எல்ஏ ஆக்டை வந்து உள்ளே கொண்டுறாங்க. ஆனால் ஏடிஎம்கே விஷயத்தில் உள்ள தலையிடவே மாட்டேன்றாங்க. அதுதான் ஏடிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் வந்து ரகசிய ஒரு இருக்கான இருக்குது. ஏன்னா ஏன் நீங்கள் ஒரு ஊழல் வழக்கில் கூட நீங்கள் தலையிட மாட்டேறீங்க, இடி தலையிட மாட்டேறீங்க. ஒரு எஃப்ஐஆர் மாஜி அதிமுக அமைச்சர்கள் மேலே இருக்கிற ஒரு எஃப்ஐஆர் மேலே கூட நீங்கள் உள்ள ஏன் தலையிட மாட்டேன்றீங்க? அது நீங்கள் யோசிக்கணும் இல்லையா? ஆனால் மற்ற மாநிலங்களில் எதிர்கட்சி ஆளுற மாநிலங்கள்லாம் உள்ள பூந்து வேலை செய்கிறீங்களே. இதில் மட்டும் ஏன் பொள்ளாச்சி பாலியல் ஸ்கேண்டல் வழக்கு ஏன் சிபிஐ வந்து அதை விரைவுபடுத்த மாட்டேறீங்க? என்ன காரணத்தினால விரைவுபடுத்த மாட்டேறீங்க? குட்கா வழக்கு விஜயபாஸ்கர் மேலே சிபிஐ வழக்கு, சிபிஐ ஏன் அதை விரைவுபடுத்த மாட்டேறீங்க? என்ன காரணம்? அப்போ அதிமுக மேலே உங்களுக்கு என்ன சாஃப்ட் கார்னர்? 26 எலெக்ஷனில் நீங்கள் கூட்டணி வைக்கணுன்றதான ஒரே சாஃப்ட் கார்னர். அதுக்கு தான் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள். வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான் பண்ணுறாங்களா? அது ஒரு காரணம். ஏன் எடுக்கல ஆக்ஷன்? நீங்கள் பொன்முடி மேலே வந்து மணல் கேஸில் உள்ள வரீங்கல்ல, செந்தில் பாலாஜி கேஸில் அப்பாயின்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் ஊழியர் அப்பாயின்மெண்ட்டில் உள்ள வரீங்கல்ல, அப்போ இந்த கேஸ்லேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்கல டிவிஎஸ்சி நல்லா விசாரிச்சு தானே எஃப்ஐஆர் போட்டிருக்கான். அது கோர்ட்டில் தானே இருக்குது அந்த எஃப்ஐஆர்லாம். ஏன் அந்த எஃப்ஐஆரில் வந்து சொத்து குவிப்பு நிறையா இருக்கு? ஏன் நீங்கள் எந்த குற்றச்செயலில் இந்த சொத்தெல்லாம் வாங்கினீங்கன்னு ஏன் எஃப்ஐஆரில் இடி உள்ள வர மாட்டேன்றா? ஏடிஎம்கே மேலே உங்களுக்கு என்ன கரிசனம்? உங்களுக்கு அவ்வளோ கரிசனம் என்ன கரிசனம்? ஏது கரிசனம்? என்ன அவசியம் நினைக்கிறீங்க? என்ன அவசியம்? அதான் எல்லாம் கூட்டணி தான், வேற என்ன? 26 கூட்டணி சேரணும். கூட்டணி இல்லைங்கிறாங்களே அவர் இல்லை, அதிமுக இல்லைன்னு சொல்லுது சார். அதிமுகவும் ஒரு பக்கம் பாஜகவோட சாஃப்ட் கார்னர் தான். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஓகே ரைட் ஆதரிக்கிறேன் அப்படின்றீங்க. அலகாபாத் நீதிபதி முஸ்லீம்களை பற்றி கனாபிரான்னு பேசுறாரு. அவர் எழுதி இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டாந்தா நீங்கள் கண்டுக்காத கையெழுத்தை போடாத ஒதுங்கி வரீங்க நீங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து அம்பேத்கரை பற்றி பேசுறாரு, சைலண்டாக சாஃப்டாக கண்டிச்சுட்டு போறீங்க. இதெல்லாம் எதை காமிக்குது? அண்ணாமலை வந்து அதிமுக போராட்டத்தை பாராட்டுறாரு. அதிமுக ஊழல்ன்ற விஷயத்தை நீங்கள் மறைக்க பார்க்குறீங்களா முழுக்க? அது மேலே 8 எஃப்ஐஆர் 9 எஃப்ஐஆர் பெண்டிங்காக இருக்குது சார் டிவிஎஸ்சியில். பொள்ளாச்சி பாலியல் ஸ்கேண்டல் இருக்குது, குட்கா வழக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி மறைக்க முடியும்? இதெல்லாம் மறைக்கிறதுக்கு பார்க்குறாங்க ஆக்சுவலாக. என்போர்ஸ்மெண்ட் ஏன் உள்ளே வர மாட்டேங்குது? அதிமுக என்ன சுத்த சுயம் பிரகாசமா? ஆனால் கடந்த மக்களவை தேர்தலுக்கு நான் சொல்கிறேன், திமுக மேலே ஆக்ஷன் எடுங்க. இந்த 11 கோடின்றது சும்மா சாதாரண விஷயம் இல்லை பிடிச்சது. அது எங்கேருந்து வந்து எப்படி வந்து பாருங்க, அதுக்கு யார் மூலம் எல்லாம் பாருங்க. ஆனால் அதே சமயம் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை வேணும்ல. நீங்கள் இது 2002 பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 5900 கேஸை போட்டிருக்கீங்க. எத்தனை கேஸில் நீங்கள் கன்விக்ஷன் கொடுத்துருக்கீங்க? சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. வெறும் 25 கேஸில் தான் சார் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன்ஸை. அதில் 24 கேஸ்லாம் தீர்ப்பே வந்திருக்கு. ஒரு கேஸில் அக்யூட்டல், 24 கேஸில் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். எத்தனை கேஸ் பதிவு பண்ணீங்க? 5900. கைது பண்ணவங்க எவ்வளோ பேர்? 543 பேர். 513 பேரை கைது பண்ணிருக்கீங்க. என்ன உங்கள் இன்வெஸ்டிகேஷன்? என்ன உங்கள் திறமை? இன்வெஸ்டிகேஷன் திறமை என்ன? நீங்கள் கண்டுபிடிக்கிறது இதில் எத்தனை பேர் நீங்கள் எத்தனை வருஷம் உள்ளே போட்டுப்பீங்க? என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டு?
தீர்ப்பு இல்லாமே தண்டிக்கிற ஒரே கேஸாக அது இருக்குது. பிஎம்எல்ஏ கேஸ்லாம் இருக்குது. தீர்ப்பே வழங்கலை, ஆனால் நமக்கு தொடர்ந்து சிறையிலே இருக்கான். சிறையிலே இருக்க எந்த விதமான தீர்ப்பும் இல்லாமல் இந்த விசாரணை கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சிறையிலேயே நீங்கள் எவ்வளோ நாள் போட்டு வைப்பீங்க? அதாவது தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தண்டிக்கிறது எதுன்னா அது பிஎம்எல்ஏ ஆக்ட்லாம் தண்டிக்கிறாங்க. தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடி தொடர்ந்து அவங்க சிறையில் வச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா செக்ஷன் 45 ஆஃப் தி பிஎம்எல்ஏ ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ரிக்டாக ஜாமீன் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லுது. அது இப்போ தான் உடைச்சாங்க, சமீபத்தில் தான் உடைச்சாங்க சுப்ரீம் கோர்ட்டு. நோ 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 நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இன்டெஃபரண்ட்டாக யாரையும் சிறையில் வைக்கவே முடியாது. அவங்க தனிப்பட்ட உரிமையை பாதிக்கிற ஒரு விஷயம். ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன், பெயில் இஸ் த ரூல். பெயில் வந்து ரூலு, ஜெயில் எக்ஸப்ஷன். அதனால் ஜெயிலில் வைக்கிறத வந்து நீங்கள் விதிவிலக்க தான் பார்க்கணும், விதியாக பார்க்கக்கூடாது. பெயில் கொடுக்குறதா விதியாக பார்க்கணும் அப்படின்னு தெளிவாக சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ நிறைய பேர் வெளில வந்திருக்காங்க. சஞ்சய் ரவுத் கேஸில் மும்பையில் வந்து மாஜிஸ்ட்ரேட் தெளிவாக சொன்னார், நீங்கள் வந்து கேஸை போடுற அளவுக்கு அதை இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேன்றீங்க, ஆதாரம் இல்லாமல் கேஸெல்லாம் போடுறீங்கன்னு சஞ்சய் ரவுத்தை வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாரு. அதுதான் அடிப்படையான விஷயம். ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்புறம் வேண்டியவங்கெல்லாம் பார்த்து அவங்களெல்லாம் சலவை மிஷினில் போட்டு அவங்களெல்லாம் வெளியில் அனுப்புகிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பேர், எத்தனை பேர் இருக்காங்க அது மாதிரி சலவையில் வெளியில் வந்தவங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஹேமந்த் பிஸ்வா சாரதா ஸ்கேமில் இன்வால்வ் இருக்கார். இப்போ வந்து அசாம் முதல்வர் சுமந்த் அதிகாரி, வெஸ்ட் பெங்காலில் பாஜகவுடைய தலைவர் அவர், முகுந்த் ராய் அவர் திருவண்ணாமலையில் அங்கே போனார், நாரதா ஸ்கேமில் மாட்டிகிட்டு இருக்காரு. நாராயண் ராணே, அப்புறம் அஜித் பவாரை பற்றி உங்களுக்கு தெரியும், 70,000 கோடின்னு பிரதமரே பேசினார். இன்றைக்கி அவரோட சொத்தெல்லாம் விடுவிச்சிட்டாங்க. இன்றைக்கி அஜய் புஜ்வால் அவர் வந்து ஷிண்டே குரூப்பில் சேர்ந்தார், தப்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி எவ்வளவோ பேர் சொல்லிட்டே போகலாம். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதானி விஷயத்தில் ஏதாவது நடவடிக்கை இருக்காங்களா? இடி எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நிலக்கரை இறக்குமதியில் ஊழல் ஏதாவது வராங்களா? ஹிண்டன்பர்க் எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணா, ஏதாவது அதானி வராங்களா? ஏன் குஜராத்தில் வந்து முந்திரா துறைமுகத்தில் ஹீராயின் மருந்து வந்து இறக்குமதி ஆகிட்டே இருக்கு கோடிக்கணக்கான மதிப்பில். இதை பற்றி ஏதாவது கண்டுக்கிறாங்களா? இடி யாருக்கு போகுது என்ன போதும் கண்டிக்கிறாங்களா? எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. இது பல விஷயங்கள். தமிழ்நாட்டிலே ஆருத்ரா சிட் ஃபண்ட் ஊழலில் வந்து இடி ஏதாவது கண்டுனாங்களா? எதுவுமே கண்டுக்கிறதே கிடையாது. இதே 40% கமிஷன் சொல்லிட்டு கர்நாடகாவில் சொன்னாங்க. இடி ஏதாவது உள்ளே போச்சா? போகவே இல்லை. சிஏஜி 7.5 லட்சம் கோடி ஊழல்னு சொன்னாங்க. ஏதாவது உள்ளே போச்சா? இடி போகவே இல்லை. இது மாதிரி வரிசையாக அடிக்கின்றே போகலாம். அதானிக்கு மட்டும் ஆதாயம் பண்ணுறதுக்காக 3 விதமான காரியங்களை பண்ணிருக்காங்க. என்டிடிவியில் ரைடு பண்ணி அது மேலே ஏதோ கேஸை புக் பண்ணி கடைசியில் கம்பெனி என்டிடிவி அதானி கையில் மாறினவுடனே கேஸை முடிச்சிட்டாங்க. கிருஷ்ணப்பட்டினம் போட்டு நவக இன்ஜினியரிங் அது மேலே ஒரு கேஸை போட்டு நவக இன்ஜினியரிங் மேலே அதை வந்து த்ரெட்டன் பண்ணி கடைசியில் அந்த பங்குகள்லாம் அதானிக்கு மாறினவுடனே கேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிவிகேன்னு ஒரு கம்பெனி மும்பை ஏர்போர்ட் எடுத்தாங்க. அந்த கம்பெனியோட மேலே கேஸை போட்டு அந்த கம்பெனியோட விஷயங்கள்லாம் அதானிக்கு கைமாறின பிறகு அந்த கேஸை முடிச்சுட்டாங்க. மிரட்டி ஈடு எலக்ட்ரானிக் பாண்டில் எத்தனை கம்பெனியை மிரட்டி நீங்கள் வாங்கினீங்க? கம்ப்ளீட்டாக சார் ஏஜென்சி எல்லாமே மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க சார் பாஜகவில். ஆனால் இது எதுவுமே இந்த மீடியாக்கள் பெருசாக ஹைலைட் பண்ணுறதே கிடையாது சார். முக்கியமாக இப்போ அதிமுக கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் சொன்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலையா? நான் என்ன ஏடிபி தெளிவாக சொல்றது கூட்டணி இல்லைன்னு. பாஜக விருப்பத்தில் இல்லை, அண்ணாமலை விருப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் தன்னுடைய கட்சியை வளர்க்கணும் அப்படி தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க மாதிரி நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு நம்ம எப்படி அதை பொருத்தி பார்க்க முடியும்? நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை பற்றி விடுங்க. பாஜக இந்த வாட்டி அண்ணாமலை பேசி கேட்டு தானே சார் நாடாளுமன்றத்தில் கெட்டு போனாங்க. அமித்ஷாக்கு அதான கோவம் இப்போ அண்ணாமலை மேலே வாய மூடுன்னு சொல்லிட்டாரு. வாய மூடி இப்போ குஷ்பு விஷயத்திலே வாய மூடுன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு. குஷ்பு சொன்னாங்கல்ல இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, என்னை வந்து பாஜகலேருந்து என்னை கூப்பிட்றதே இல்லை, எந்த ஒரு கூட்டத்துக்கும் கூப்பிட்றதில்ல, போராட்டத்துக்கும் கூப்பிட்றதில்லன்னு சொன்னாங்கல்ல. அது சொன்ன பிறகு பெரிய விஷயம் ஆகி அமித்ஷா கூப்பிட்டு இவரை ஏன் கூப்பிட்றதில்ல குஷ்பு நீங்கள் கூப்பிட்றதில்லன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இப்போ குஷ்பு நேற்று போய் கமலா லேட்டர் இன்டர்வியூ கொடுத்தாங்கல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் முதலில் போராட்டத்தில் கலந்து கைதாகியிருக்காங்கல்ல. அது எப்படி நடந்தது? அண்ணாமலை வழக்கப்படி எல்லா தலைவர்களும் ஒதுக்குற மாதிரி குஷ்புவையும் ஒதுக்கினார். அது விஷயம் அங்கே வரையும் போயிட்டு இப்போ நேற்று டோஸ் விட்டாங்க, அவங்க குஷ்பு இன்வால்வ் பண்ணுங்கன்ட்டு. நேற்று குஷ்பு வந்திருக்காங்க, மறுபடியும் போராட்டத்தில் கலந்துருக்காங்க. போன எலெக்ஷன்லேயே வந்து நம்ம தனியாக நின்னாலே 4-5 தொகுதி வின் பண்ணலான்னு மிஸ்டைரக்ட் பண்ணிட்டாரு. அதை கேட்டுட்டு அங்கே அவருக்கு அண்ணாமலைக்கு வேண்டிய ஆளுங்களாம் அதை கேட்டு ஆகா ஓகோன்னாங்க. கடைசியில் ஃபுல்லாக தோற்று போனாங்க. இப்போ நீ வாயை திறக்காதுன்ட்டார் அமித்ஷா. நீ வாயை திறக்காத பேசாமல் அதிமுக பற்றி எதுவும் பேசக்கூடாது. 26 எலெக்ஷனில் என்ன கூட்டணி வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சொல்கிறபடி கேட்டுருந்தா இருங்க, இல்லாட்டி டெல்லியில் வந்து ஒரு போஸ்ட் ஏதாவது கொடுங்க, அதை வாங்கி உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டார் அவர். அதனால் இப்போ வந்து வாயை மூடின்னு பேசாமல் தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாரு, சவுக்கால் அடிச்சுக்கிறாரு. அது அதிமுக ஹெட் குவார்ட்டர்ஸில் கேள்வி பண்ணுறாங்க. அதெல்லாம் இன்னும் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாம் என்ன கேவலமாக இருக்குன்றாங்க பாஜக ஹெட் குவார்ட்டர்ஸ்லையா? ஆமாம், தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு, கட்சியை வளர்க்கறது ஒரு நோக்கமாக இருக்கிற மாதிரி தெரியலன்ற மாதிரி இப்போ பேச்சு வந்திருக்கு பாஜக ஹெட் குவார்ட்டர்ஸில்.
சரி, அந்த திமுகவே ஏதோ வகையில் நெருக்கடியில் தள்ளணும் அப்படிங்கிறது ஒரு காரணமா துரைமுருகன் கேஸை இப்போ எடுத்ததுக்கு? திமுகவை எப்போதுமே நெருக்கடியில் தள்ளுறதுதான் சார் இருக்காங்க அவங்க செந்தில் பாலாஜி கேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பொன்முடி கேஸ்ல இது வந்து அவங்களுடைய ஓப்பன் அஜெண்டா. பாஜகவுடைய ஓப்பன் அஜெண்டா என்னன்னா திமுகவை சங்கடப்படுத்தணும். இப்படி சொல்றதுனாலேயே நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க திமுகவை சங்கடப்படுத்துங்க, என்ன வேணா பண்ணுங்க, அந்த பொலிட்டிக்கலா அவங்க சந்திச்சுப்பாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயம் மற்ற கட்சிகள் மேல உங்க தோழமை கட்சிகள், பாஜகவோட தோழமை கட்சிகளோ இல்ல பாஜகவோட ரகசிய உறவுல இருக்கிற அதிமுக போன்ற கட்சிகளோடயோ நீங்க அவங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்களே ஊழலுக்கு. அதனால தான் நம்ம கொஸ்டின் பண்றோம். நம்ம இப்போ திமுக வந்து அவங்க வந்து பொலிட்டிக்கலா அரசியல் ரீதியா வந்து அவங்க வந்து பழி வாங்குறாங்க இல்ல அதை வந்து சங்கடப்படுத்துறாங்கன்னு சொன்னா ஏதோ நம்ம திமுக செஞ்ச ஊழலை ஆதரிக்கிற மாதிரி கிடையாது. நான் சொல்றேன், நீங்க அங்கேயே ஆக்ஷன் எடுங்க, இங்கேயே ஆக்ஷன் எடுங்க, ரெண்டுத்திலையும் ஆக்ஷன் எடுங்க. பாரபட்சமா நீங்க அரசியல் ரீதியா திமுக மேல மட்டும் எடுத்தீங்கன்னா தான் பிரச்சனை வருது. எல்லாம் ஊழல் யார் செஞ்சாலும் யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும், எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ சிபிஐ நியாயமா நடக்கணும், பழி வாங்குற மாதிரி நடக்கூடாது, ஆளுங்கட்சியோட கைபொம்மை மாதிரி நடக்கூடாது. அதுதான் ரொம்ப பாயிண்டா இருக்கு. சரி, இப்போ கடந்த 2024 தேர்தலுக்கு முன்பாக 2023 திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை இருக்கும், இந்த மாதிரி ரெய்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் நெருங்க அதிகமாயிட்டு போச்சு. திமுகவுடைய மதிப்பை மக்கள் முன்னால் காண்பிப்பதற்கு அவங்க சிதைக்க கூட வார்த்தை கூட சொல்ல வேண்டாம், அதுக்கான முயற்சி நடந்தது. இப்போ தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் இருக்கிறதுனால திமுகவுடைய அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்களை அடுக்கணும் அப்படிங்கிறது பிஜேபியோட திட்டமா இருக்கா? கண்டிப்பா அதோட திட்டமா இருக்கும் சார். இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் எலெக்ஷன்ல, சத்தீஸ்கர் எலெக்ஷன்ல, ஏன் ஜார்க்கண்ட் எலெக்ஷன்ல சீஃப் மினிஸ்டருக்கு உள்ள போடலையா? எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் டெல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி கெஜ்ரிவாலுக்கு உள்ள போடலையா? போட்டாங்கல்ல. அப்புறம் பிரச்சாரத்துக்கு தானே வெளில வந்தார் அவரு, மறுபடியும் உள்ள போய் அரெஸ்ட் ஆகி உள்ள போய் அப்புறம் தானே பெயிலில் வந்தாரு. பாஜகவுடைய நோக்கம் என்னன்னா எதிர்கட்சி ஆளுற மாநிலங்களில் அவங்களை சங்கடப்படுத்தணும், திமுகவையும் சங்கடப்படுத்தணும். அது மாதிரி சங்கடப்படுத்துற வேலையை தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் ஒவ்வொரு மினிஸ்டரா யாரை பிடிக்க முடியுமோ எல்லாரையும் பிடிப்பாங்க. யார் வருவாங்க இதில்? இல்லை, அது நம்ம சொல்ல முடியாது சார். ஏன்னா அப்புறம் அவங்க நம்ம மேலே கேஸ் போட்டுருவாங்க. அப்புறம் அது நான் சொல்றது திமுகவில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும். தேர்தல் நெருங்க திமுகவில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும். அதோடைய இன்னொரு அதாவது ஒரு அத்தியாயம் முடிஞ்சது சார். பொன்முடி அத்தியாயம் முடிஞ்சது, செந்தில் பாலாஜி அத்தியாயம் முடிஞ்சது, அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்தது இருக்காரு, அவர் ஏற்கனவே சிபிஐ இடி வட்டத்தில் தான் இருக்காரு. இப்போ துரைமுருகன் கேஸ் எடுத்திருக்காங்க. ஸோ சாப்டர் பை சாப்டர் போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த சாப்டர் ஒன்று ஆரம்பிப்பாங்க. தேர்தல் வரையும் ஒவ்வொரு சாப்டராக போயிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் முந்தி மாதிரி சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயங்கள்லாம் ஏதோ என்போர்ஸ்மெண்ட் சொன்னதை கேட்டு விடுற மாதிரி இல்லை. அவங்க சீரியஸாக பார்க்குறாங்க. நீங்கள் இன்டெஃபரண்ட்டாக ஒருத்தரை வந்து கண்டினியூஸாக ஜெயிலில் வைக்க முடியாது, ஆதாரம் இல்லாமல் ஒருத்தரை ஜெயிலில் வைக்க முடியாது. ஜெயிலில் வைக்கிறதே நீங்கள் தண்டனையாக நினச்சி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அது பண்ணவும் முடியாது ஆக்சுவலாக. அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்கிற ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம திமுக அமைச்சர்கள் மீது ஒரு கரை வடிந்தவர்கள் அப்படின்னு காண்பிக்கிறது மூலம் திமுகவுடைய வெற்றி வாய்ப்புகளை குறைக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியில் கடந்த தேர்தலுடைய வரலாற்றை வைத்து பார்க்கும் பொழுது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவோ அதிமுகவோ, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ, அமைச்சர்கள் மீது முன்னாள் அமைச்சர்களோ அவர்கள் மீது கரை வடிந்தவர்கள் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது என்பதே அவங்களுக்கு தோல்வி கொடுத்துருவாங்க. தோத்துருவாங்களா அந்த மாதிரி சொல்றது மூலம்? அப்படிலாம் வந்து இப்போ ஜார்க்கண்டில் பண்ணாங்க, அவங்க ஜெயிக்கலையா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அவங்க கூட மாறும். இப்போ கெஜ்ரிவால் உள்ள போட்டாங்க, இப்போ டெல்லி எலெக்ஷன் வரப்போகுது, அவர் ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் சொல்ல வரது என்னன்னா வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. சத்தீஸ்கரில் உள்ள போட்டாங்க. சத்தீஸ்கரில் வந்து சிஎமோட பிரைவேட் செக்ரட்டரியை பிடிச்சி உள்ள போட்டாங்க சார் எலெக்ஷன் முன்னாடி. அங்கே ஜெயிச்சிட்டாங்க, சத்தீஸ்கரில் ஜெயிச்சிட்டாங்க. மகாராஷ்டிராவில் கூட ட்ரை பண்ணாங்க. மகாராஷ்டிராவில் கூட நிறைய அரஸ்ட்லாம் நடந்தது. எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் நிறைய அரஸ்ட்லாம் போச்சு. ஆக்சுவலாக பாயிண்ட் என்னன்னா அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, நம்மளால முடிஞ்ச மட்டும் டேமேஜ் பண்ணி பார்ப்போம்னு நினைக்கிறாங்க. அது முடியாத போது மக்கள் வந்து எடுத்து ஓட்டு போடுறதும் இருக்க தான் செய்யுது ஆக்சுவலாக. அதனால இங்கேயும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திமுக 40க்கு 40 வின் இல்லையா? இதெல்லாம் நடந்துதான் வின் பண்றாங்க. அப்பவே செந்தில் பாலாஜி கேஸ்லாம் இருக்க தானே செய்யுது. அதெல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் தான் வின் பண்றாங்க ஆக்சுவலா வந்து. அதனால வந்து தொடர்ந்து அவங்க அதாவது ஆளுங்கட்சின்ற முறையில் மத்தியில் வந்து இந்த ஏஜென்சியெல்லாம் கையில் வச்சிருக்காங்கன்ற முறையில் அவங்க தொடர்ந்து தன்னோட அரசியல் எதிரிகளை எப்படி பழிவாங்கணுமோ பழிவாங்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குறாங்க. மக்கள் வந்து சில இடங்களில் வந்து நீ பண்ணுறது பழிவாகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எழுத்தே ஓட்டு போடுறாங்க, பாஜகவை தோக்கடிக்கிறாங்க. அந்த தெரிஞ்சுமே அப்படி தோக்குறோம்னு தெரிஞ்சுமே கூட அந்த பழிவாங்கிற மனப்பான்மையை விட மாட்டேறாங்க. கேட்டால் நாங்கள் நியாயமாக நடந்துக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கேட்குறோம், நீங்கள் நியாயமாக நடந்தீங்கன்னா எல்லாருக்குமா நியாயமாக எல்லாரும் ஊழல் பண்ணுற எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். செலக்டிவாக நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக செயல்படுறீங்கன்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது. ஆக்சுவலாக மக்கள் இதை பற்றி கவனத்தில் வச்சிருக்காங்களா? மக்கள் இதெல்லாம் பற்றி பெருசாக கவனத்தில் வச்சுக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அன்னைக்கு
அன்னன்னைக்கு வர செய்திகளோட அது போயிடுதே தவிர அந்த பாதிக்கப்பட்டவன் இருக்க செய்வான். இப்போ ஒருத்தனை பிடிச்சி நீங்கள் உள்ளே போட்டிங்க வச்சுக்கோங்க, அவன் ஒரு 6 மாத காலம் கண்டிப்பாக உள்ளே இருந்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. PMLA ஆக்ட் அப்படி தான் இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட தயவுனால ஒரு 3-4 மாதத்தில் வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாயிண்ட் என்னென்னா வந்து உங்கள் பேரை டேமேஜ் பண்ணலாம், உங்கள் கட்சியை டேமேஜ் பண்ணலாம். பட் அது வந்து ஓட் பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து ஆதரவாக வருமானா அது சில போது ஆதரவாக வரும், சில போது ஆதரவாக வராதையும் போகும். மக்கள் அதுக்கெல்லாம் ஒரு கவனம் கூட சீரியஸாக பார்க்குறாங்களா? மக்கள் வந்து பேப்பர் படிக்கிற மக்கள், சோஷியல் மீடியா, இப்போல்லாம் சோஷியல் மீடியா யார் சார் பேப்பர்லாம் படிக்கிறாங்க? இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் வரதை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதில் வரதை வந்து இது மாதிரிலாம் வர விஷயம் வரும்போது சரி ஏதோ ஒன்று நடக்குது போல் இருக்குன்னு நினச்சிட்டு போவாங்க. இல்லை தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம், இது வந்து ஒரு பழி வாங்குற வேலை அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க. இல்லை வந்து இல்லை இவங்களாம் தண்டிக்கப்பட வேண்டியவங்கன்னு நினச்சிட்டு போவோம். அப்படியும் போகலாம், ஊழல் பண்ணால் தண்டனை அனுபவிச்சு தான் போகலாம். ஆனால் மக்கள் வந்து சீரியஸாக இதை பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு வெவ்வேறு விஷயங்கள் இருக்குது. அது இது வந்து இது இல்லை திமுக மாதிரி ஒரு பெரிய ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டவங்க அவங்களே வந்து எலெக்ஷனில் வின் பண்ணாங்களே சார். அப்புறம் அவங்க மேலே இருக்க ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் அதுக்கப்புறம் தான் கேட்டால் குமாரசாமி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட்டாக வந்து ஒரு ஊழல் கரை அவங்க மேலே குத்தப்பட்டது. ஆனால் அவங்க சக்ஸஸ்ஃபுல் பாலிட்டிஷியனாக இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த முறை ஜெயிச்சாங்கல்ல. அதனால் அதை வந்து பெரிய அளவுக்கு எடுத்துக்கிறாங்களாம் சொல்ல முடியாது. அது அந்த தலைமையை பொறுத்து இருக்குது. ஆக்சுவலாக மக்கள் வந்து அந்த தலைமையை பார்க்குற பார்வையில் இருக்குது. இவங்க பல நல்ல விஷயங்கள் பண்ணிட்டாங்கன்னா இந்த இதையும் தாண்டி அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பிக்காக திரு பிரியன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.